Hey friends, welcome to our channel Swati Lifestyle. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 10 மணி சேவிங் டிப்ஸ் தான் ஷேர் பண்ண போகிறேன். நம்ம இல்லத்தரசிகளுக்காக எப்படியெல்லாம் நம்ம சேமித்து எப்படியெல்லாம் நம்ம வந்து நம்ம லைஃப்பை பெட்டராக லீட் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. என்னென்ன தப்புகள் நம்ம பண்ணுறோம், எந்தெந்த இடத்துல நம்ம திருத்திக்கலாம் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஒவ்வொரு டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாச்சும் ஒரு டிப் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட எனக்கு லைக் பண்ணிக்கோங்க. 26th July 2025 இன்னைக்கு ஜூலை மாதம் 26ஆம் தேதி. இன்னைக்கான கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா 22 கேரட் பார்த்தீங்கன்னா 9160 rupees. சில்வர் பர் கிராம் பார்த்தீங்கன்னா 126 ரூபாய். 24 கேரட் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய். 18 கேரட் பார்த்தீங்கன்னா 7,500 ரூபாய். நமக்கு ஆன்லைனில் இதை விட கம்மியான கோல்டு ரேட்டுக்கு வேஸ்டேஜே இல்லாமல் நம்ம கோல்டு எடுக்க முடியும். யாராச்சும் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த பீமா ஆன்லைன் ஷாப்பிங் ஆஃபர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 22 கேரட் கோல்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமு 9,118 rupees தான். 18 கேரட் கோல்டு பார்த்தீங்கன்னா 7,418 rupees. சில்வர் பார்த்தீங்கன்னா 115 ரூபா பர் கிராமுக்கு. இந்த சாட்டர்டே சண்டே 2 நாள் இந்த ஆஃபர் இருக்கும். கண்டிப்பாக 0% மேக்கிங் சார்ஜஸில் கோல்டு, டைமண்டு, சில்வரு ப்ளஸ் அடிஷ்னல் டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாய் வந்து பர் கேரட் டைமண்டில் வந்து ஆஃப் தராங்க. இன்னொன்று 25,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா தான் இந்த ஆஃபர்ஸ்லாம் 0% மேக்கிங் சார்ஜ் ஆஃபர்லாம் உங்களுக்கு அப்ளை ஆகும். இந்த ஆடி மாதம் நீங்கள் வந்து மோஸ்ட்டாக வேஸ்டேஜ் எந்த கடையில் கம்மியாக இருக்குது ப்ளஸ் வேஸ்டேஜ் எங்கே ஆஃபர் இருக்குன்றதை பார்த்து நீங்கள் வந்து ஆர்னமெண்ட்ஸ் வாங்கினா நல்லா நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும். என்னென்ன கடையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ரீகுமரன்லேயும் கண்டிப்பாக வேஸ்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அவங்க ஃபிக்ஸ்டு ரேட்டு. இப்போ வேஸ்டேஜ்லேயும் அவங்க ஆஃபர் போட்டிருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். ஜாயல் காசில் பார்த்தீங்கன்னா 50% வந்து வேஸ்டேஜில் ஆஃபர் தராங்க. கல்யாண்லேயும் அதே மாதிரி தான் வேஸ்டேஜில் ஆஃபர் இருக்குது. ஆனால் கல்யாணில் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆனால் யாருக்கு கல்யாணில் வாங்குறது பிடிக்குமோ அவங்களுக்கு இப்போ பெனிஃபிட் வந்து ஒரு 30% வந்து வேஸ்டேஜில் ஆஃப் தராங்க, 50% ஆஃப் தராங்க. மலபார்லேயும் பார்த்தீங்கன்னா 30% வேஸ்டேஜ் ஆஃப். இதை விட ஒரு சில கடைகள்ல பார்த்தீங்கன்னா எப்பவுமே வேஸ்டேஜ் வந்து கம்மியாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கடைகள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்பவுமே எந்த கடை வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக தோணுமோ அந்த மாதிரி கடைகளில் வந்து நீங்கள் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். ஆனால் வேஸ்டேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி பாருங்கள். சில கடைகளில் வேஸ்டேஜ் கம்மியாக இருக்கும், அவங்க எப்பவுமே வேஸ்டேஜ் கம்மியாக தான் போடுவாங்க. இன்னொன்று என்னன்னா, ஒரு கிராமுக்கு இவ்வளோ கம்மி அப்படின்னு சொல்லியும் போடுவாங்க. அதுவும் நமக்கு பெஸ்ட்டான ஆப்ஷன் தான். அந்த கடையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஜாயலுக்காஸ், மலபார், கல்யாண் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் அதிகமாக தான் இருக்கும். ஜிஆர்டி இதுலலாம் வேஸ்டேஜ் அதிகமாக தான் இருக்கும். அதுலேருந்து ஒரு 50% தள்ளுபடி பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு பெஸ்ட்டான ஆப்ஷன் தானே. ஆனால் அதை விட எப்பயுமே வேஸ்டேஜ் கம்மியாக இருக்கிற கடையில் ஒரு கிராமுக்கு இவ்வளோ கம்மி பண்ணுறேன் அப்படின்னா பெஸ்ட்டான ஆப்ஷன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஒரு 10 சேவிங் டிப்ஸ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மணி சேவிங் டிப்ஸ் ஹவுஸ் ஒய்ஃபுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு டிப்பு பார்த்தீங்கன்னா, க்ளீனிங்க்கும் வாஷிங்க்கும் யூஸ் பண்ணுறது எப்போவுமே பாட்டில்ஸாக வாங்காதீங்க, பேக்கெட்ஸாக யூஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம வீட்டில் வந்து ஏற்கனவே பாட்டில்ஸ்ன்றது இருக்கும். நிறைய வேஸ்ட் பாட்டில்ஸ் வந்து நிறைய வச்சுருப்போம். அதில் வந்து நீங்கள் வந்து ஊற்றி வச்சுக்கலாம். அதனால் மோஸ்ட்டாக வந்து பேக்கெட்ஸ் வாங்கிக்கோங்க, பாட்டில்ஸை வந்து மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் இப்போ சர்ஃப் எக்ஸல் நான் மேட் லிக்விட் வச்சுருக்கேன் அப்படின்னா பேக்கெட்டாக வாங்குறது வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஆப்ஷன். 4 லிட்டர் வாங்கினா நமக்கு பெனிஃபிட்டா, 2 லிட்டர் வாங்கினா நமக்கு பெனிஃபிட்டா, இல்லை 10 லிட்டர் கூட ஒரு பேக்கெட் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வாங்கினா நமக்கு பெனிஃபிட்டான்னு பார்த்து மோஸ்ட்டாக பேக்கெட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. லிக்விட்ஸ் பார்த்தீங்கன்னா பாக்ஸஸில் தருவாங்க, பாட்டிலில் தருவாங்க இல்லையா, அந்த மாதிரி பாட்டில் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேக்கெட்டாக வாங்கினீங்கன்னா நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இதை வந்து நான் மிஷின் லிக்விடுக்கு மட்டுமே தான் சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லா விஷயத்துக்கும், ஒரு க்ளீனிங்காக இருக்கலாம், ஒரு ஃப்ளோர் க்ளீனராக இருக்கலாம், அதுக்கும் சரி மோஸ்ட்டாக வந்து பேக்கெட்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கிறது நல்லது பாட்டில் வாங்குறத விட. இதுவே வந்து வேறு ஏதாச்சும் ஒரு பவுடர் யூஸ் பண்ணுறோம், சர்ஃப் எக்ஸல் பவுடர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பாட்டில் யூஸ் பண்ணாமல் பேக்கெட்ஸாக வாங்குறது நமக்கு ஒரு பெனிஃபிட்டாக கிடைக்கும். ஸோ சின்ன சின்ன விஷயமா நீங்கள் நினச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா யூஸ் பண்ணுற ஷாம்பு வந்து பாட்டில்ஸாக நம்ம வச்சுருக்க மாட்டோம். மோஸ்ட்டாக நம்ம வீட்டில் வந்து ஒரு 100 சொந்தக்காரங்க வந்து அன்றைக்கி நம்ம ஒரு வளகாப்போ இல்லை ஒரு வீடு கொடுத்துன ஃபங்க்ஷன் ஏதோ ஒன்று வரும் அப்படின்னா, ரிலேட்டிவ்ஸ் நம்ம வீட்டுக்கு வந்துருக்காங்க அப்படின்னா ஒரு ஷாம்பு பேக்கெட்ஸ் எடுத்துக்கோங்க. வாங்கி வச்சு அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்க முடியாது இல்லையா, நிறைய பேர் வந்திருக்காங்க அப்படின்னா அந்த டைமுக்கு உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா ஷாம்பு பேக்கெட்ஸ் வாங்கி பாத்ரூமில் வச்சுக்கிறது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். செகண்ட் டிப் பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்கணும். இப்போவே ஒரு தங்கம் வாங்க போகிறீங்க அப்படின்னா
ஆன்லைனில் வந்து ஒரு ரேட்டு போட்டிருப்பாங்க, நேரில் பார்த்தீங்கன்னா ஒரு ரேட்டு போட்டிருப்பாங்க. இப்போது ஆன்லைனில் இப்போ ஆஜியோ எடுத்துக்கிறேன். ஒரு ஆஜியோவில் ஒரு ஜாயலுக்காஸோட கம்மல் அப்படின்றது பார்த்தேன்னா நான் 1 கிராமில் பார்த்துருக்கேன். அது வந்து ஒரு 14,000 போட்டிருக்காங்க. இப்போ ரேட்டுக்கு கால்குலேஷன் பண்ணி பாருங்க கரெக்டாக இருக்கா? அப்போ இல்லைன்னும் போது நம்ம வந்து அந்த ஆஜியோவில் ஆஃபர் போடுவாங்க இல்லையா, அந்த 14,000 கம்மலே ஒரு 11,000 12,000 வரும்போது அப்போ போட்டிங்கன்னா இது உங்களுக்கு லாபமாக கிடைக்குமா? அந்த டைமில் புக் பண்ணுறது நமக்கு ரொம்ப நல்ல விஷயம். ப்ரைஸும் லோ ஆகிற மாதிரி இருக்கும், நம்மளுக்கு சேவிங்ஸும் ஆன மாதிரி இருக்கும். வந்து உடனே வந்து டக்குன்னு நம்ம வந்து கார்ட்டில் போட்டு அப்பயே புக் பண்ணுறதை விட கார்ட்டில் போட்டு வச்சு நம்ம அந்த ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுதா அப்படின்னு பார்த்து ஒரு தங்கமாக இருந்தாலும் சரி, ஒரு துணியாக இருந்தாலும் சரி, இப்போ வந்து ட்ரெஸ் எல்லாம் பிளான் பண்ணிக்கோங்க. வருஷத்துக்கு அப்படின்னா ஒரு 2 வாட்டி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நான் அப்படி தான் பிளான் பண்ணுவேன். மோஸ்ட்டாக வந்து ஆஜியோவில் வந்து சேல்ஸ் போடுவாங்க இல்லையா, இந்த ஆடி மாதம்லாம் மோஸ்ட்டாக கிளியரன்ஸ் சேல்ஸ் மாதிரி ஒரு 400லேருந்து 500க்கு குர்த்திக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம புக் பண்ணி வாங்கிட்டோம், ஒரு 5-6 வாங்கிட்டோம், இல்லை ஒரு 10 வாங்குகிறோம் அப்படின்னா கூட நமக்கு பெனிஃபிட்ஸ். இன்னொன்று என்ன மைனஸ் பாயிண்ட்னா, ரேட்டிங் பார்த்து நம்மளோட சுடிதாராக இருந்தாலும் சாரீஸாக இருந்தாலும் செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய சாரீஸ் வந்து நல்லா இருக்காது, நிறைய சுடி வந்து நல்லா இருக்காது, ஒரு சில சுடிதார் சாரீஸ்லாம் சூப்பராக இருக்கும். அதனால் பார்த்து செலக்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதை விட நேரில் இன்னும் கம்மியாக கிடைக்குது, பார்த்து எடுக்க முடியும் துணியை என்னால் அப்படின்னா சூப்பர் ஆப்ஷன். ஆன்லைனில் விட்டுட்டு ஆஃப்லைனில் போயிட்டு அந்த சாரியோட ரேட்டை செக் பண்ணி உங்களோட கையால் தொட்டு, இல்லை சுடிதாராக இருந்தாலும் அந்த கிளாத் மெட்டீரியல் பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது அதை விட பெஸ்ட் ஆப்ஷன். நம்ம கம்பேர் பண்ணி நமக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு இத்தனை தான் எடுக்கணும் அப்படின்றது டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஒரு ஃபோன் வாங்குறதா இருந்தாலும் யோசிச்சு வாங்கிக்கோங்க. ஒரு வீட்டில் 2-3 ஃபோன் வந்து வாங்கி வச்சுக்கிறோம் நம்ம, அதனால் தேவையில்லாத பொருட்கள்லாம் சேருது. அந்த தேவையில்லாத பொருட்களும் நம்ம வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்ல விஷயம். தேவையில்லாத பொருட்கள் எதையுமே வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக வீட்டில் வந்து வாங்கி வச்சுக்க வேணாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் கிளாத்து பார்த்தீங்கன்னா, கிச்சன் கிளாத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதிகமாக செலவு பண்ணி கடையில் துணி வாங்குறதை விட நம்மக்கிட்ட வந்து வேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா, அதெல்லாமே யூஸ் பண்ணி துடைக்கிறதுக்கு, இந்த பாக்ஸ்லாம் துடைக்கிறதுக்கு, டேபிள்ஸ் துடைக்கிறதுக்கு, கிச்சன் செல்ஃப் மேலே துடைக்கிறதுக்கெலாம் வந்து நம்மளோட துணி ஏதாச்சும் வேஸ்ட் ஆகிருக்கலாம், இல்லை ரொம்ப நாள் போடாமல் வந்து அது யூஸ் பண்ணி வேஸ்ட்டாக ஆகிருக்கலாம். அந்த துணி இனிமேல் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது இல்லையா, அப்போது துடைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. டஸ்ட்டு துடைக்கிறதுக்கு, டிவி துடைக்கிறதுக்கு, இந்த மாதிரி ஃப்ரிட்ஜை துடைக்கிறதுக்கு, வாஷிங் மிஷின் துடைக்கிறதுக்கு, செல்ஃபை துடைக்கிறதுக்கு, டேபிள்ஸ் துடைக்கிறதுக்குலாம் வந்து நம்மளோட கிளாத்ஸ் வந்து எதெல்லாம் யூஸ் பண்ணலையோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பில்லோ கிளாத் கூட ஒன்று வந்து கிழிஞ்சு போயிருக்கும், அதெல்லாம் வந்து தூக்கி போடாமல் நம்ம வந்து இந்த மாதிரி ஐட்டத்துக்கு துடைக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். நம்ம தேவையில்லாமல் போய் கிச்சன் கிளாத் அப்படின்னு ஒன்று வாங்கி செலவு பண்ண வேணாம். 4வதாக பார்த்தீங்கன்னா அயன் பண்ணுறதுக்கு. துணியை வந்து வெளியே கொடுத்து அயன் பண்ணுறதை விட நம்ம வீட்லேயே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அயன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து தேவைப்படும் போது வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட துணிகளை வந்து வீட்டில் அயன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. 5வதாக பார்த்தீங்கன்னா, இது நிறைய பேர் தப்பு பண்ணுற விஷயம்னா, பெனால்ட்டி சார்ஜஸை வந்து மோஸ்ட்டாக வந்து பெருசாக கண்டுக்க மாட்டீங்க. அதுவும் நம்மளோட பெரிய தப்பு தான். ஒரு எலக்ட்ரிசிட்டி பில்லாக இருந்தாலும் சரி, அதை மறந்துட்டு லேட்டாக கட்டுறது, அதுக்கு ஃபைன் போடுறதும் நமக்கு தப்பான ஒரு விஷயம். கிரெடிட் கார்டுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக கரெக்டான டைமில் பில்லு கட்டாமல் அதுக்கும் சார்ஜஸ் பண்ணுறாங்க. அந்த டைமையும் நம்ம வந்து கரெக்டாக பண்ணுறது இல்லையேன்னா அதுவும் நம்மளோட தப்பு தான். பைக்குக்கு இஎம்ஐ கட்டுறதுக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கும் பெனால்ட்டி போடுவாங்க. ஃப்ரிட்ஜோட இஎம்ஐ கட்டுறதுக்கும் லேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக பெனால்ட்டி உண்டு. கோல்டு லோன் எடுத்துக்கோங்க, அந்த லோனை வந்து நம்ம கரெக்டான டைமில் வந்து அதுக்கு வட்டி கட்டலை அப்படின்னா கூட அதுக்கு நிறைய சார்ஜஸும் ஃபைன்ஸும் இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக பெனால்ட்டி அவாய்ட் பண்ணி நம்மளோட மணி சேவ் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது. அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், அது கிரெடிட் கார்டாக இருக்கலாம், எலக்ட்ரிசிட்டி பில்லாக இருக்கலாம், பைக்காக இருக்கலாம், ஃப்ரிட்ஜாக இருக்கலாம், கோல்டு லோனாக இருக்கலாம். மோஸ்ட்டாக வந்து ஒரு அண்ணா வந்து எனக்கு தெரிஞ்ச அண்ணா எப்பவுமே வந்து குரூப்பில் ஒரு விஷயம் கேட்பாரு, சேல்ரி எப்போ அப்படின்னு. அந்த அண்ணனோட சேல்ரி ஒரு 40,000 அப்படின்னா கூட அவரோட கமிட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 45,000. அவர் லோனு வரையுமே வந்து கட்டுறதுக்காகவே அவர் எக்ஸ்ட்ராவாக 10 ஓட்டி எக்ஸ்ட்ராவாக பார்ப்பார். அதனால் நம்ம வந்து நம்ம லைஃப்பை வந்து எப்படி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வாழ்கிறது அப்படின்றது யோசிக்கிறத விட பீஸ்ஃபுல்லாக எப்படி வாழ்கிறது அப்படின்னு யோசிக்கோங்க. கடன் இல்லாத வாழ்க்கையை நமக்கு வந்து மோஸ்ட்டாக நிம்மதியை கொடுத்துரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கடனை அவாய்ட் பண்ணிவிட்டு இஎம்ஐலையும் லோன்லேயும் போகாமல் சேர்த்து வச்சு நீங்கள் வாங்குங்களேன். அப்போ ஒரு நாள் 2 நாள் லேட் ஆனால் கூட அந்த நிம்மதி அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு வந்து நான் என்னோட ஐடியாவை வந்து பக்கத்தில் யாருக்காக இருந்தாலும் ஷேர் பண்ணுவேன். எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து நியூவாக மேரிடான ஒரு 2 கப்புள்ஸ் இருக்காங்க. அவங்க இப்போ தான் கல்யாணம் ஆகி வந்தாங்க. அவங்க வீட்டில் வந்து ஒன்றுமே கிடையாது சரிங்களா. ஒரு கேஸ் ஸ்டவ், சிலிண்டர், அப்புறம் அவங்க அம்மா கொடுக்கறது, பையனோட அம்மாவும் பொண்ணோட அம்மாவும் கொடுக்குற
திங்ஸ் எல்லாம் வச்சு இவங்க 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க. அந்த பொருட்கள் வச்சு மட்டும் சமைச்சு சாப்பிட்டு இருக்காங்க. ஃப்ரிட்ஜ் கிடையாது. ஒரு டெய்லியும் வந்து தான் துணி துவைப்பாங்க அந்த குழந்தை. அதனால் ஃப்ரிட்ஜு கிடையாது, வாஷிங் மிஷின் கிடையாது, பெட்டு கிடையாது, கீழே பாயில் படுத்துப்பாங்க, எல்லாமே இருக்குது. அவங்க என்கிட்ட கேட்டது, அக்கா லோன் போட்டு வாங்கட்டா, ஃப்ரிட்ஜும் எனக்கு வாஷிங் மிஷினும் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து ஒரு விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணேன். எனக்கு வந்து ரொம்ப கடன் இருந்தது. அந்த கடனை வந்து அடைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் தேவைப்பட்டது. பல ஹெல்த் ப்ராப்ளம் எல்லாமே வந்துடுச்சு. அதனால் மோஸ்ட்டாக கடனை அவாய்ட் பண்ணிவிட்டு இஎம்ஐ போகணுன்னு நினைக்காதீங்க. அது 0% இஎம்ஐயாக இருந்தாலும் பரவாயில்ல. 2 பேரும் ஏர்ன் பண்ணுறீங்க. இப்போதைக்கு உங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளம், அவங்களுக்கு வந்து கல்யாண கடன் எந்த கடனும் கிடையாது. இப்போதைக்கு உங்கள் 2 பேருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னும் போது ஒருத்தரோட சேலரியை வந்து வீட்டு செலவுக்காக வச்சுக்கோங்க 20,000, இன்னும் ஒருத்தரோட சேலரி 17,000. அதை வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்கு வாஷிங் மிஷின் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீ வந்து உனக்கு தேவைப்படுறது ஃப்ரிட்ஜ் கிடையாது, வாஷிங் மிஷின் தான். ஏன்னா டெய்லி வீட்டுக்கு வந்து அவளோட யூனிஃபார்ம் ஒன்று தந்திருக்காங்க ஆஃபீஸில். அந்த யூனிஃபார்ம் வந்து துவைச்சிட்டு இருப்பா, அவங்கள ஹஸ்பண்டோட துணி துவைச்சிட்டு இருப்பா. அவளுக்கு தேவைப்படுறது இப்போதைக்கு ஃப்ரிட்ஜு கிடையாது, வாஷிங் மிஷின். ஏன்னா அவள் டெய்லி ஃபீல் பண்ணுவா, தோச்சி எனக்கு வந்து வலிக்குதுக்கா, ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, அப்புறம் கோல்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாள். நான் சொன்ன ஒரு விஷயம் வந்து வாஷிங் மிஷின் வாங்கிக்கோ ஃபஸ்ட்டு, ஆனால் லோன் போடாத, இஎம்ஐ போடாத, உங்களோட சொந்த சேமிப்பில் இருந்து வாங்குங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஒரு 3 மந்த்ஸாக எடுத்து வச்சு இப்போது நெக்ஸ்ட் மந்த் வந்து வாஷிங் மிஷின் வாங்க போகிறாங்க. எல்லாருக்குமே சொல்கிறது வந்து கடனில்லாத வாழ்க்கை தான் நிம்மதியான வாழ்க்கை. அதனால் மோஸ்ட்டாக இஎம்ஐயும் லோனும் போகாதீங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சேமித்து வாங்கிக்கோங்க. எமர்ஜென்சி அப்படின்னாலும் நமக்கு தேவைப்படுறது அப்படின்றது ஒன்று சேமிப்பு மட்டும்தான். இவங்க எல்லாருமே நம்ம பேச்சை கேட்கணுன்றது அவசியம் கிடையாது. அவங்களுக்கு ஏதோ ஒன்று கரெக்டுன்னு பட்டிருக்கு, அதனால தான் கேட்டிருக்காங்க. அவளுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். 6வதாக பார்த்தீங்கன்னா அவாய்ட் ஓவர் பர்ச்சேசிங். இப்போ ஒரு விஷயம், நம்ம ஒரு கிராசரி எடுத்துக்கோங்களேன், ஒரு பொருளை வாங்கிட்டோம், அந்த பொருளோட எக்ஸ்பிரி டேட்டே பார்த்துருக்க மாட்டோம். நான் ஃப்ளிப்கார்ட்டுக்கே எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா கிராசரி வந்து இருக்கும், ஆனால் அதில் எக்ஸ்பிரி டேட்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா 1 வருஷம் தான் டைம் இருக்கும் அதுக்கு. ஆனால் இப்போ நம்ம ரிலையன்ஸில் இங்கெல்லாம் வாங்கினோம் அப்படின்னா 2 இயர்ஸ் through 3 இயர்ஸ் வரையும் போட்டிருப்பாங்க அதில் எக்ஸ்பீரி ஆகிறதுக்கு. ஆனால் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் அப்படி இருக்காது, 1 இயர் போட்டிருப்பாங்க. ஒரு சில பொருள் தான் 2 இயர்ஸ், ரேரான ஒரு பொருள் மோஸ்ட்டாக 1 இயர் தான் இருக்கும். அதனால் பார்த்து வாங்கிக்கிறது நமக்கு நல்லது. எக்ஸ்பிரி ஆனது அப்படின்ற பட்சத்துக்கு நம்ம வந்து அதை யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் மோஸ்ட்டாக க்ரீமாக இருந்தாலும் சரி, ஃபேஸ் க்ரீமாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எதுக்காச்சும் க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கூட நம்ம முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிரி டேட்டை பார்த்து நம்ம ஒரு 2 வருஷமாச்சு இதை யூஸ் பண்ணுவோமா, இல்லை 1 வருஷத்துக்குள்ளே முடிச்சிருவோமான்னு பார்த்து வாங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இந்த ஒரு பிரச்சனை வந்து எனக்கும் வந்து ஸ்டார்டிங் கிராசரி வாங்கிட்டு இருந்தேன்ல ஃப்ளிப்கார்ட்டில், அப்போ நடந்துருந்தது. தேவையில்லாமல் அதிகமாக, இப்போ எனக்கு கம்மியாக தான் தேவைப்படுது, ஒரு 500 கிராம் தான் தேவைப்படுது அப்படின்னா நான் 1 கிலோ வரையும் வாங்கியிருப்பேன். அப்போது அந்த 1 கிலோ அப்படின்றது எனக்கு வேஸ்ட். 500 கிராம் தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். இதெல்லாம் எனக்கு ஃப்ளிப்கார்ட் ஸ்டார்டிங்கில் வந்து நான் பண்ண தப்புகள். அதனால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறதுக்கு எனக்கு டைம் எடுத்தது. நீங்களும் யாராச்சும் அந்த தப்பை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பிரி டேட்டை பார்த்து இது எத்தனை வருஷம் வரும், நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணலான்றதை பார்த்துக்கோங்க. 7வதாக பார்த்தீங்கன்னா சேமிக்க தவறினால் நாளை சிந்திக்க நேரிடும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சேமிங்க. அந்த சேமிப்பு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூ, யார் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவா, யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது. அவங்களோட சுச்சுவேஷன் அவங்களுக்கு இருக்கும், நம்மளோட சுச்சுவேஷன் நமக்கு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சேமிப்பு பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒரு எமர்ஜென்சிக்கு கண்டிப்பாக உங்களால் யூஸ் பண்ண முடியும். அது ஏதோ ஒரு எமர்ஜென்சி உங்களுக்கு இருக்கலாம். ஒரு படிக்க வைக்கிறதுக்காக இருக்கலாம், ஒரு வீடு கட்டுறதுக்காக இருக்கலாம், நிலம் வாங்கிறதுக்காக இருக்கலாம், இல்லை உங்களோட ஹெல்த் இஷ்யூவாக கூட இருக்கலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சேமிப்பை உங்களால் எப்படி பண்ண முடியுமோ பண்ணுங்க. ஒரு டிப்ஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். மாதம் உங்கள் எப்படி சேமிக்கணும் அப்படின்றத சொல்கிறேன். சேமிப்பில் பார்த்தீங்கன்னா டெய்லி இந்த மாதிரி ஒரு 50 ரூபாய் எடுத்து வச்சுக்கோங்க. 50 ரூபாவை ஒரு 30 நாளைக்கு சேமிங்களேன், 1500 ரூபாய் ஆகுது. உங்களால் ஈஸியாக ஒரு 1500 ரூபாய் அப்படின்றது எடுத்து வச்சிட முடியும். அதுவே நம்ம வார சேமிப்பு அப்படின்ட்டு நீங்கள் ஒரு 100 ரூபாய் எடுத்து வைங்க. ஒரு 4 வாரம் இருக்குது, 4 வாரமும் இந்த 100 ரூபாய் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா 400 ரூபாவாக மாறும். மாத சேமிப்பு கணக்கில் ஒரு 1000 ரூபாய் மட்டுமே எடுத்து வைங்க. ஒரு 1000 ரூபாய் எடுத்து வச்சிங்கன்னா உங்களோட வருமானத்துலேருந்து உங்களால் ஒரு மாதத்துக்கு 2900 ருபீஸ் எடுத்து வைக்க முடியும். இந்த 2900ஆல் உங்களால் என்ன பண்ண முடியாது, கடன் அடைக்க முடியும், வட்டி கட்ட முடியும், இஎம்ஐ போட முடியும், கோல்டு காயினாக வாங்க முடியும், கோல்டு சிட்டு கூட போட்டுக்க முடியும். மாதம் ஒரு 3000 ரூபாய் நீங்கள் சேமிச்சிங்கனாலே போதும். ஒரு மாதத்துக்கு 3000 ரூபாய் உங்களால் ஈஸியாக சேமிக்க முடியும் இந்த டிப்ஸால். ஒரு வருஷத்துக்கு 36,000 ரூபாய். இந்த 36,000 ரூபாய் அப்படின்றது ஒரு சின்ன தொடக்கமாக கூட இருந்திருக்கலாம். அது கடன் அடைக்க, வட்டி அடைக்க, இஎம்ஐ கட்ட, லோன்
கோல்டு காயின் வாங்க, ஒரு லோனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம், கோல்டு சிட்டுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்காக இந்த 3000 ரூபாய் அப்படின்றது உங்களுக்கு தேவை, கண்டிப்பாக படலாம். ஒரு சிஸ்டர் வந்து கால் காசு வாங்குறத பற்றி கேட்டிருந்தாங்க. இந்த தாலியில் கோக்குறோம் இல்லையா, அந்த காயின் மாதிரி அந்த கால் காசு பார்த்தீங்கன்னா 1 கிராம் கேட்டிருந்தாங்க. 22 கேரட் பார்த்தீங்கன்னா 9160 rupees இப்போ இருக்கிற ரேட்டுக்கு. வெயிட் பார்த்தீங்கன்னா 1.005 இருக்குது. இந்த 1.005 அப்படின்னா 1 கிராம் கிட்டத்தட்ட. 1 கிராமுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்னா 9206 ரூபாய் வருது. இதுக்கு எத்தனை % வேஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி 8% வேஸ்டேஜ் போடுவாங்க. ஒன்று இதுக்கு மேலே தான் இருக்கும், இல்லை ஒரு 6% இருக்கலாம். 8% வேஸ்டேஜுக்கு பார்த்தீங்கன்னா 736 ரூபாய் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். 3% ஜிஎஸ்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 298 ரூபாய். கிட்டத்தட்ட நீங்கள் 1 கிராம் கால் காசு வாங்கணும் அப்படின்னா 10,240 ரூபாய் ஆகும். 10,240 ரூபாய். இப்போ ஏதாச்சும் ஆஃபர் போயிட்டு இருக்கு வேஸ்டேஜில் அப்படின்னா ஒரு 1.5% தள்ளி போட்டாங்கன்னா கூட ஒரு 147 ரூபாய் வரையும் கம்மியாகும். 589 ரூபாய் ஆகும் வேஸ்டேஜுக்கு. 8% அப்படியே போட்டாங்கன்னா 736 ரூபாய். அதில் கொஞ்சம் கம்மி பண்ணாங்கன்னா 589 ரூபாய் ஆகும். ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 294 ரூபாய். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 10,089 ரூபாய். கிட்டத்தட்ட உங்ககிட்ட ஒரு 10,000 ரூபாய் இருந்தால் உங்களால் 1 கிராம் கால் காசு வந்து ஈஸியாக வாங்கிடலாம். இந்த 10,000 ரூபாய் நான் எப்படி சேமிக்கிறது அப்படின்னா, ஈஸியாக இந்த மெத்தடாக 10,000 ரூபாய் நீங்கள் சேமிச்சிடலாம். தின சேமிப்பு, வார சேமிப்பு, மாத சேமிப்பு மூலயமா ஒரு மாதத்துக்கு 3000 ரூபாய் சேமிச்சாலே போடும். 3 மாதத்துக்கு நீங்கள் ஈஸியாக 10,000 ரூபாய் அப்படின்றது சேமித்து ஒரு தாலியில் கொக்குற கால் காசை ஈஸியாக வாங்கிடலாம். 10வது ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒருத்தர் இன்சல்ட் பண்ணுறாங்கன்னு நம்ம ஒரு பொருளை வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த பொருளோட மதிப்பு நமக்கு வேஸ்ட்டு தான். அந்த பொருளை யூஸ் பண்ணுறதும் நம்ம வேஸ்ட்டு தான். ஏன்னா அவங்களுக்காக நம்ம எது செஞ்சாலும் வந்து அது வந்து நமக்கு ரொம்ப நாளைக்கு வந்து நீடிக்காது. என்ன விஷயம் சொல்கிறேன், ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா ஒரு புல்லட் பைக் வச்சுருந்தாங்க. அந்த புல்லட் பைக்கை இன்னொருத்தங்க வந்து அவங்க யூஸ் பண்ணலன்னு சொல்லி கொஞ்ச நாள் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்காங்க. இவங்களும் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அந்த பைக்கை. அந்த பைக்கை வந்து திருப்பி இவங்களுக்கு எமர்ஜென்சி வேலைக்கு போகணும் அப்படின்னோடனே இவங்க பைக்கு போயிட்டு அவங்க கிட்ட கேட்டிருக்காங்க, என்னோட பைக்கு தாங்க அப்படின்ட்டு. அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, நாங்கள் வந்து இந்த பைக்குக்கு 5,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்கோம், நீங்கள் வந்து அந்த காசை வந்து கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போங்க. ஏங்க நீங்கள் தாங்க எமர்ஜென்சிக்கு எங்களுக்கு பைக் வேணும்னு சொல்லி வாங்கிட்டு போனீங்க, நான் ரெடி பண்ணவே சொல்லலையே, நீங்களாக ரெடி பண்ணிவிட்டு இப்போ பைக்கை தரமாட்டேன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு. ஸோ இவங்க அவங்கக்கிட்டேருந்து அவங்க பைக்கோட ஓனர் வந்து பைக்கை வாங்கிட்டு வந்துட்டாங்க. அந்த கோபத்தினால இவங்க வேணும்ன்ட்டே போயிட்டு புல்லட் பைக்கை திரும்பியும் வாங்கிக்கிட்டாங்க. வாங்கி அந்த பைக்கை வந்து அவங்க யூஸ் பண்ணலை, வேஸ்ட்டாக கிடக்குது. ஒருத்தங்க நம்மளை இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி நம்ம ஒரு விஷயத்த பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பொருள் வேஸ்ட்டு, அந்த காசும் வேஸ்ட்டு. அதை நம்ம யூஸ் பண்ணுவோமான்னு பாருங்கள். யாருக்காகவும் நீங்கள் செய்யாதீங்க, உங்களுக்காக மட்டும்தான் நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் செய்ய. காராக இருந்தாலும் சரி, நம்ம சொந்தக்காரங்க நம்மளை மதிக்கணும்னு சொல்லி அந்த காரை வாங்காதீங்க. உங்களுக்கு தேவைப்படுதா அப்படின்னு நினச்சி அந்த காரை வாங்குங்க. நான் மோஸ்ட்டாக கார் எதுக்காக வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்துக்கோங்களேன், என்னோடய குழந்தைக்காக தான் மோஸ்ட்டாக நினைப்பேன். ஏன்னா எப்போவுமே வெயிலாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் எப்போ நாங்கள் வந்து நிறைய சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். எப்போவுமே வந்து நனைஞ்சிக்கிட்டே அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வெயிலானாலும் காஞ்சிக்கிட்டே, மழையானாலும் நனைஞ்சிக்கிட்டே வந்து எப்போவுமே வந்து இருப்போம். ஆனால் என்னோடய ரிலேட்டிவ்ஸ் அப்படி கிடையாது. எல்லாருக்கிட்டையும் மோஸ்ட்டாக கார் இருக்குது. எல்லாருமே வந்து காரில் வந்து ஒருத்தர் கூட ஒரு விசேஷத்துக்கு போனால் கூட நாங்கள் வந்து எப்போவுமே ஒரு பஸ்ஸில் ஏறினாலும் ஒரு பைக்கில் போகிறோம், மழையாக இருந்தாலும் சரி, வாங்க ஏறிக்கோங்கன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டம் வந்து அப்படி தான். யாரையும் நம்ம தப்பும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்கவுங்க சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்கவுங்க நடந்துப்பாங்க. அவங்க எவ்வளோ கோத்ரூ பண்ணியிருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியாது. என்னோட ரிலேட்டிவ்ஸில் ஒருத்தங்க வந்து அவங்க அப்பா இறந்து நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து யாருமே அவங்களுக்காக போய் நிற்கலை. இன்றைக்கி அவங்க நல்ல இடத்துல நின்று இருக்காங்க. ஆனால் திரும்ப அந்த கர்மான்றது பேக் அடிக்கும் இல்லையா, இப்போ அவங்க அதை ரொம்ப ஃபேஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்காகவும் இப்போ யாரும் வந்து நிற்கலை. சரிங்களா, ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. யாருக்காகவும் யாரும் வந்து நிற்கணும்னு யோசிக்கக்கூடாது, நிற்கலன்றதும் நம்ம யோசிக்கக்கூடாது. அந்த பேக் ஃபயர் கண்டிப்பாக நமக்கு நடந்திருக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன். நான் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டிருக்கேன் அந்த சுச்சுவேஷனில், ஏன் நீங்கள் வந்து அவங்களுக்காக போய் நிற்கலை அப்படின்னு சொல்லி. எனக்கு வந்து அப்போ தெரியலையே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க. ஏன் மாமாவும் சேர்ந்து நிற்கலை அப்படின்னு. எங்கள் மாமனாரும் பெருசாக வந்து கண்டுக்கலை அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு. ஆனால் இப்போ எங்களுக்கு வந்து பேக் ஃபயர் ஆகும்போது வந்து கரெக்ட் தான். அவங்க பண்ணது ஒன்றும் எனக்கு தப்பாக தோணலை. அவங்க அன்றைக்கி என்ன பண்ணியிருந்தாங்களோ அவங்க திரும்ப அதை பண்ணுறாங்க. அவ்வளோதான். நம்ம ஒன்றும் யாரையும் தப்பு சொல்ல முடியாது. நம்ம நடந்துக்கிறத பொறுத்து தான் நமக்கு வந்து திரும்ப கிடைக்கும். மோஸ்ட்டாக அவங்களால முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள். அடுத்தவங்கள வந்து நம்ம இன்சல்ட் பண்ணுறதால வந்து நம்ம முன்னேறி போக போகிறதும் இல்லை, தாழ்ந்து போக போகிறதும் இல்லை. அதே மாதிரி நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் எல்லாருக்கும். யாராச்சும் ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் தேவை அப்படின்னா கண்டிப்பாக கொடுங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் திரும்ப உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்.
ஒரு விஷயத்துல கஷ்டப்படுறாங்கன்னா தூக்கி விடணுன்றது தேவையில்ல. நம்ம அமைதியா இருந்தாலே அவங்க அந்த கஷ்டத்த வந்து மீண்டு வந்துருவாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் உங்கள யாராச்சும் ஏதாச்சும் இன்சல்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அத பெருசா மைண்ட் பண்ணிக்காதீங்க. உங்களால முன்னேறி போக முடியும் அப்படின்னா, கண்டிப்பா முன்னேறி போயிடுங்க. உங்களால முடியும் அப்படின்றத நான் நம்புறேன். என்னாலயும் முடியும் அப்படின்றத நான் நம்புறேன். நம்ம எல்லாருமே சேர்ந்து சேமிச்சு நம்மளால என்ன பண்ண முடியுமோ அத பண்ணலாம். இந்த சின்ன சின்ன டிப்ஸுமே நம்மளால நம்ம லைஃப்ல சேஞ்ச் பண்ணிக்கிட்டு முடியும் அப்படின்னா, சின்ன சின்ன மாற்றங்கள கொண்டு வந்தா கண்டிப்பா நம்மளாலயும் ஈஸியா வந்து சாதிக்க முடியும். எல்லாமே ஈஸியா கிடைக்காது. அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்க லைஃப்ல வந்து பாசிட்டிவா கொண்டு போங்க. யாருக்காச்சும் ஹெல்ப் வேணும் அப்படின்னா கண்டிப்பா பண்ணுங்க. நீங்க பண்ணி ஏமாறுறதும் தப்பு தான். நீங்க வந்து ஒருத்தங்ககிட்ட தரோம், அது வராது அப்படின்னு தெரிஞ்சா கண்டிப்பா தராதீங்க. ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு தான் நீங்க ரொம்ப முக்கியத்துவம் குடுக்கணும். அதுக்கப்புறம் தான் மத்தவங்களுக்கு. ஏன் சொல்றேன்னா, நாளைக்கு நீங்க கஷ்டப்படும்போது அவங்க வந்து நிக்கல அப்படின்னும்போது, அவங்க நம்ம போய் செஞ்சோமே, அவங்க வந்து செய்ய மாட்றாங்களே அப்படின்றத ஃபீலிங்ஸ் வந்து கொண்டு போய் விட வேணாம். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சேமிப்பு உங்களுக்காக பயன்படுற மாரி பார்த்துக்கோங்க. சின்ன சின்ன சேமிப்பா பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு பெரிய அளவுல கொண்டு போய் நிக்கும். உங்களால முடிஞ்ச அளவுக்கு சேமிங்க. எந்தெந்த விஷயத்துல உங்களால குடுக்க முடியும், குறைக்க முடியும், எந்தெந்த விஷயத்த வந்து உங்களுக்கு வந்து பெஸ்ட்டா கொண்டு போக முடியும் அப்படின்றத பாருங்க. உங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாரி நீங்க ஆக்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களால ஈஸியா வந்து செலவுகள குறைச்சு சேமிப்ப அதிகரிக்க முடியும். வீடியோல உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.